வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். இன்று வழக்கமான காணொளியிலிருந்து சற்று வேறுபட்டு ஒரு காணொளியை வெளியிட உள்ளேன். அதாவது இலக்கணத்தில் எழுத்துக்களின் பிறப்பை பற்றி காணொளி வெளியிட உள்ளேன். அதில் வழக்கமாக வரும் வினாவிடையாக இல்லாமல் அதில் உள்ள அடிப்படை கருத்துக்களை மட்டும் வெளியிடும் வண்ணமாக இந்த காணொளியை அமைத்துள்ளேன். அதாவது ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது அப்படி கேட்டால் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதுவே நாவின் நுனிப்பகுதியும் அன்னத்தின் அடிப்பகுதியிலும் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லி 4 விடை கொடுத்தால் நாம் தடுமாறுவோம். அந்த தடுமாற்றத்தை தடுக்கும் விதமாக இந்த காணொளி அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த காணொளி. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பான வணக்கம். தமிழ் இலக்கண வகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன என்பதை எளிமையாகவும் தெளிவாகவும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். முதலில் எழுத்துக்களின் பிறப்பு பற்றி பார்ப்போம். நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு எழுத்தும் நமது உடலில் உள்ள மார்பு, தலை, கழுத்து மற்றும் மூக்கு ஆகிய 4 உறுப்புகளின் துணையுடன் உருவாகின்றன. எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பு என 2 வகைகளாக பிரிக்கலாம். இப்போது எழுத்துக்களின் இடப்பிறப்பை பார்ப்போம். தமிழ் மொழியின் 12 உயிரெழுத்துகளும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அதேபோல் 6 வல்லின மெய்யெழுத்துகளும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துகள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துகள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்தான ஆக் தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. இப்போது உயிரெழுத்துகளின் முயற்சி பிறப்பை பார்ப்போம். ஆ மற்றும் ஆ ஆகிய எழுத்துகள் வாயை திறப்பதன் மூலம் பிறக்கின்றன. இ, ஈ, ஏ, ஏ, ஐ ஆகிய எழுத்துகள் வாயை திறப்பதுடன் நாக்கின் ஓரம் மேல்வாய் பல்லை பொருத்துவதன் மூலம் பிறக்கின்றன. உ, உ, ஓ, ஓ, ஔ ஆகிய எழுத்துகள் வாயை திறப்பதுடன் உதடுகளை குவிப்பதன் மூலம் பிறக்கின்றன. இக் மற்றும் இங் ஆகிய எழுத்துகள் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருத்துவதால் பிறக்கின்றன. இச் மற்றும் இஞ்ச் ஆகிய எழுத்துகள் நாவின் நடுப்பகுதி அன்னத்தின் நடுப்பகுதியை பொருத்துவதால் பிறக்கின்றன. இட் மற்றும் இன் ஆகிய எழுத்துகள் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கின்றன. இத் மற்றும் இந்த் ஆகிய எழுத்துகள் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருத்துவதால் பிறக்கின்றன. இப் மற்றும் இன் ஆகிய எழுத்துகள் மேலுதடும் கீழுதடும் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதால் பிறக்கின்றன. ஈ என்ற எழுத்து நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருத்துவதால் பிறக்கின்றன. இர் மற்றும் இழ் ஆகிய எழுத்துகள் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இல் என்ற எழுத்து மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருக்குவதால் பிறக்கின்றன. இல் என்ற எழுத்து மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கின்றன. இவ் என்ற எழுத்து மேல்வாய் பல்லை கீழுதடு பொருத்துவதால் பிறக்கின்றன. இட் மற்றும் இன் ஆகிய எழுத்துகள் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் அழுத்தமாக பொருத்துவதால் பிறக்கின்றன. இறுதியாக சார்பெழுத்துக்களை பற்றி பார்ப்போம். சார்பெழுத்துக்கள் அனைத்தும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவற்றுக்குரிய முயற்சிகளுடன் பிறக்கின்றன. இத்துடன் எழுத்துக்களின் பிறப்பு என்ற இலக்கண பகுதி நிறைவடைகிறது. இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.